Hey, hi guys, வணக்கம். நான் தான் உங்க செல்வம். வெல்கம் டு ரீல் எக்ஸ்பிரஸ். ஸோ இன்னி நம்ம இடையில எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபெங்கல் புயலை பற்றி தான். ஸோ ஃபெங்கல் புயல் இப்போ கரையை கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை சேஃப்டி படுத்திக்கணுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். முக்கால்வாசி டைம் நீங்கள் வெளில போகிறத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா ஒரு கால் கீழே வரைக்கும் இப்போ ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் இப்போ அந்த மாதிரி டைமில் கரண்ட் எந்த நேரம் பார்த்தாலும் ஒயர் அறந்து கீழே விழலாம். நான் நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட்லேயே கரண்ட் ஒயர் அறந்து கடந்தது. அப்போ நாய்ங்க போய் அதில் போய் மாட்டி இறந்து போயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு உயிர் தானே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி சேஃப்டி படுத்திக்கணுன்றதை பார்க்கணும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வெளில போகிறத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா எந்த டைமில் என்ன நடக்குன்றதை நம்ம கணிக்க முடியாது. அதேமாரி ரோட்டில் நிறைய மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. வெளில போகிறது முக்கால்வாசி நேரத்தில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் தவிர்க்க பாருங்கள் கைஸ். இந்த கரண்ட்டுலாம் நிறைய இடத்துல இந்த காற்று மழை இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி டிசம்பர் டைமும் நவம்பர் இந்த மாதிரி மழை சீசன் அதுவும் முக்கால்வாசி டைமில் இந்த கரண்ட்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்லேருந்து உங்களை ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க சொல்கிறதுக்கு ஒரு வீடியோவாக நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை கடைசி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.